பேச்சே கிடையாது. ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசுனது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன உலா வாங்கிட்டான் சொல்லி இவங்க கிட்டதெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்க வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்த குடும்பமும் அட்டண்டன்ஸ். தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு. புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் அவங்க என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியராக நான் தனுஷை வந்து யாராவது அடிச்சா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வெளியே போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகுற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுறது? அயன் லேடிங்க அது. அவங்கதான் பவிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் வந்து என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து சொல்லுவேன். அப்படிதான் நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி.